நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழி என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த வழியை நாம் சரியாக கண்டுபிடித்து விட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து விரைவிலேயே வெளிவர முடியும். அப்படி நம்மால் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சிறப்பான ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக உக்கிர தெய்வ வழிபாட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எழுந்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை அந்த தெய்வமே காட்டுவார். அந்த வகையில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய உக்கிர தெய்வமாக திகழ்பவள் தான் வராகி அம்மன். வராகி அம்மனிடம் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறோமோ அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை அவள் காட்டுவாள். அதிலும் வராகி அம்மனின் மந்திர வழிபாடு அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் வீண் செலவுகளும் விரய செலவுகளும் குறைவதற்கு கூற வேண்டிய வராகி அம்மனின் மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மந்திர வழிபாட்டை பஞ்சமி திதி வரக்கூடிய நாளில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இந்த மந்திர வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் வராகி அம்மனின் படம் அல்லது சிலை இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்களை சூட்டி வராகி அம்மனுக்கு 1 அல்லது 3 என்ற எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வராகி அம்மனின் படமோ சிலையோ இல்லை என்னும் பட்சத்தில் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பசும்பால் அல்லது 1 டம்ளர் சுத்தமான தண்ணீரை வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு விரிப்பை விரித்து வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு வராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை 308 முறை கூற வேண்டும். ஓம் க்ளீம் வாராகி. இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை கூறி வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள், வீண் செலவுகள், விரய செலவுகள், பணவரவு, செல்வ வளம், தங்கம் அனைத்தும் மென்மேலும் பெருகி கொண்டே செல்லும். அபரிவிதமான சக்தியை கொண்ட துடிப்பான தெய்வங்களுள் ஒரு தெய்வமாக திகழக்கூடிய வராகி அம்மனை இப்படி நாம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய வராகி அம்மனின் அருளால் விரைய செலவுகள் மட்டுமின்றி பணவரவும் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.